ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் பேங்க், கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், நேஷ்னலைஸ் பேங்க் அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. குட் நியூஸ்னே சொல்லலாம். அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் இது ஒரு சூப்பரான குட் நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன குட் நியூஸ்னால், வீட்டு கடன் வாங்கியவர்கள், கார் லோன் வாங்கினவங்க, 2 வீலர் லோன் வாங்கினவங்களுக்கு ஒரு குட் நியூஸ்னே சொல்லலாம். என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. 1,38,000 வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ண முடியும் இந்த குட் நியூஸ்னால். அது என்ன என்றதை ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிசர்வ் வங்கி அறிவிப்பால் வீட்டு கடன் வாங்கியவர்களுக்கு 1,36,800 ரூபாய் வரைக்கும் லாபம். சின்ன கணக்கு பார்ப்போம் சொல்லி கொடுத்துருக்கேன். ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை 25 புள்ளிகள் குறைத்துள்ளது. இதன் காரணமாக வீட்டு கடன், வாகன கடன், தனிநபர் கடன் ஆகிய கடன்களில் வட்டி குறைக்கப் போகிறது. தனிநபரை கடன் பொறுத்தவரை கடன் புதிதாக வாங்கினால் இந்த தான் குறையும். ஏற்கனவே உள்ள கடன் வட்டி விகிதம் குறையாது. வீட்டு கடன் கண்டிப்பாக குறைய வாய்ப்புள்ளது. சுமார் 36 லட்சம் கடன் வாங்கியவர்களுக்கு வீட்டு கடன் வட்டி 20 வருடத்தில் எவ்வளவு குறையும் என்பது குறித்து சிறிய கணக்கை ஒன்றை பார்க்க போகிறோம். கொரோனா காலம் முன்பு வரை உலகம் வேறு மாதிரி இருந்தது. வேலை உறுதியாக இருந்தது, சம்பளம் பலர் உறுதியான இருந்தது. ஆனால் கொரோனா காலத்திற்கு பிறகு வேலை நிச்சயமின்மை, வருமான நிச்சயமின்மை ஆகியவற்றை நாடு முழுவதும் அதிகரிக்கப்பட்டது. நீண்ட கால கடன் பெறுவது என்பது, அதை பல வருடங்களுக்கு வைத்து கட்டுவது என்பது இப்போது பெரிய சவாலாக உள்ளது. எனினும் வீடு கட்ட கடன் வாங்குவர்கள் எண்ணிக்கை அதிகமாகவே உள்ளது. அடுக்குமாடி வீடு, தனி வீடு வாங்குவது சென்னை, கோவை போன்ற நகரங்களில் அதிகரித்துள்ளது. ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை 2வது முறையாக குறைத்துள்ளது. பிப்ரவரி 7ஆம் தேதி அன்று 6.5 ரெப்போ வட்டி விகிதம் 6.25 குறைக்கப்பட்டது. தற்போது மீண்டும் 0.25 விழுக்காடு குறைக்கப்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்த வரி விதிப்பு உலக பொருளாதாரத்தை ஆடிப்போக வைத்துள்ள நிலையில் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை குறைத்துள்ளதன் மூலம் வளர்ச்சி பாதையை வழிவகுக்கும் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு நீண்ட கால அடிப்படையில் வீட்டு கடன் வாங்கியவர்களுக்கு 2வது முறையாக பெரிய லாபம் கிடைத்துள்ளது. நண்பர் ஒருவர் LICயில் 36.48 லட்சம் வீட்டு கடன் அண்மையில் வாங்கியிருந்தார். அவருக்கு வட்டி விகிதம் 8.2% அவர் மாதம் 31,083 ரூபாய் EMI கட்டி வருகிறார். இதன்படி 20 வருடங்களுக்கு வட்டியாக மட்டுமே 38,12,005 ரூபாய் கட்டி முடிப்பார். அதில் அசல் வட்டியும் சேர்த்து 74,60,05 ரூபாய் கட்டி முடிப்பார். அதே நேரம் வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி 2.5 புள்ளிகள், அதாவது 0.2% புள்ளிகள் குறைத்துள்ளதால் விரைவில் LIC, SBI உள்ளிட்ட பல்வேறு நிதி நிறுவனங்கள், இந்தியன் பேங்க் உள்பட வீட்டு கடன் வட்டி விகிதத்தை 0.25% குறைத்துள்ள வாய்ப்புள்ளது. இப்படி குறைத்தால் வட்டி விகிதம் 8% மாறும். அதன்படி பார்த்தால் மாதம் EMI 30,500 குறைந்துவிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 31,700 ரூபாய் கட்டுற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 0.25% குறைப்பதனால 30,500 ரூபாய், அதாவது 1,500 ரூபாய் குறைக்கப்படுது. அதே போல் 20 வருடங்கள் முடிவில் வட்டியாக மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 36,75,200 ரூபாய் மட்டுமே கட்டி முடிப்பார். அதற்கு முன்னதாக அவர் கட்ட வேண்டிய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 38,12,005 ரூபாய். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் கட்ட வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 36,75,200 ரூபாய் மட்டுமே கட்டி வைப்பார். மொத்தமாக 73,23,200 ரூபாய் தான் கட்டுவார். அதாவது வீட்டுக்கடன் வட்டி குறைப்பால் 1,36,805 ரூபாய் லாபம் கிடைக்கும். அதே நேரம் கடந்த ஜனவரி மாதம் வீட்டுக்கடன் எடுத்தவர்களுக்கு கிட்டத்தட்ட 50% வட்டி விகிதம் குறைய பலனை பெறுவார்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் அவர்களுக்கு சுமாராக 2.7 லட்சம் வரை லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது. EMI தொகை கூடுதலாக கட்டுவதன் மூலம் முன்கூட்டியே வீட்டுக்கடனை அடைக்க முடியும். அதாவது EMI நீங்கள் கட்டிகிட்டே வரீங்கனாக்கா ஒரு மாதத்துக்கு ஒரு லம்சம் அமௌண்ட்டு கட்டிகிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வட்டி விகிதம் 10% வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்குது சொல்லியிருக்காங்க ஆண்டுக்கு. இது தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெப்கோ பார்த்தீங்கன்னாக்கா 0.2% 0.25% வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க. அது அனைத்து வங்கிகளுக்கும் செல்லும் சொல்லியிருக்காங்க. அதனால் ரெப்கோ வட்டி விகிதம் குறைப்பதனால அனைத்து வீட்டு கடன், வாகன கடன் வாங்கியவர்களுக்கு, 2 வீலர் கார் லோன் வாங்குவர்களுக்கு வட்டி குறைய வாய்ப்பு இருக்குது சொல்லியிருக்காங்க. அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன். உங்கள் வங்கியில் போயிட்டு இந்த கடன் குறைப்பு வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னாக்கா அந்த குறைப்பை உங்கள் லோனில் அந்த வட்டி விகிதத்தை குறைச்சிடுவாங்க. அதுக்கு நீங்கள் வங்கிக்கு கண்டிப்பாக போயிட்டு சொல்லணும். அதை சொல்லிவிட்டு நீங்கள் குறைச்சிக்கலாம். இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.